அது ஏனோ தெரியல, நம்ம ஊர்ல இவங்களை மட்டும் நாம பெருசா பேச மறந்துட்டோம். அவங்க கையில இருக்குது வெறும் கத்திரப்பா மட்டும் இல்ல, ஒரு மனுஷனோட உருவத்தை மட்டும் இல்ல, அவனோட தன்னம்பிக்கையே மாத்திர சக்தி. டாக்டரோ இன்ஜினியரோ அந்த சேர்ல உட்காந்து அவன் மனசுல ஒரு மாற்றம் கண்டிப்பா உண்டாகும். மிரர் முன்னாடி நிக்கிறப்ப அவனே புதுசா பார்ப்பான். ஆனா அந்த மாற்றத்துக்கு பின்னாடி இருக்க கஷ்டம் யாருக்குமே தெரியாது. நாளெல்லாம் நிக்கிறாங்க, கால்வலி இருந்தாலும் சிரிச்சுக்கிட்டே வேலை செய்யறாங்க. அந்த சேர்ல உட்கார்றவங்க ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு மனநிலையில இருப்பாங்க. ஆனாலும் அவங்களுக்கு ஏத்த மாதிரி இவங்க பேசுவாங்க. ஒரு நாள் முழுக்க சாப்பிடுறதுக்கே நேரம் இருக்காது, டைமுக்கு சாப்பிடணுங்கிறது இவங்க வாழ்க்கையிலே இருக்காது. இவங்க அனுபவிக்கிற கஷ்டம் வேற யாருக்கும் தெரியுமான்னு தெரியாது. ஆனா முடித்திருத்தவங்களோட லைஃப் உண்மையாவே ரொம்பவே கஷ்டமானது. இன்னும் ஒரு உண்மை, இது என்னைக்குமே ஒரு ஜாதிக்கான தொழில் இல்ல, இது ஒரு தொழில், அவ்வளவுதான். அதே நேரத்துல இன்னமுமே பல பேர் இந்த தொழிலை பரம்பரையா செஞ்சுட்டு வராங்க. ஆனா இந்த கஷ்டத்தை எல்லாத்தையுமே தாங்கிட்டு மத்தவங்களுக்கு நம்பிக்கை கொடுக்குற இவங்களை இன்னமுமே இந்த சமூகம் சாதாரண முடிவெற்றவரை தான் பாக்குது. ஆனா நீங்க சாதாரணமா நினைக்கிற அந்த ஹேர் கட்டு அவங்களோட ஒரு நாள் உழைப்பு. உங்க தன்னம்பிக்கையோட முதல் படியே அவங்க கையில இருந்தா தொடங்குது. அந்த கத்தரிக்கலோட ஒவ்வொரு வெட்டிலையும் ஒரு மனிதனோட உழைப்பும் ஒரு குடும்பத்தோட கனவும் அடங்கி இருக்குது. அதனால அடுத்த முறை அந்த சேர்ல உட்காரும்போது நீங்க ஒண்ணே ஒண்ணு மட்டும் நினைவு வச்சுக்கோங்க, உங்க முன்னாடி இருக்கிறது ஒரு முடித்திருத்தும் தொழிலாளி மட்டும் இல்ல, உங்களோட தோற்றத்தையும் உங்க வாழ்க்கையை மாத்த போற ஒரு உண்மையான கலைஞன்னு.